அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது. அல்ஹம்துலில்லாஹ். இந்த சில நிமிடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், முக்கியமாக அந்த நிமிடங்களை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் ஒரு மனதோடு பேசக்கூடிய ஒரு வாய்ப்பாக நான் கருதுகிறேன். என்னுடைய சின்ன ஒரு அனுபவம் அது இங்கே பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறேன். ஏற்கனவே நான் துவக்க விழாவில் சொல்லியிருப்பேன், பட் இந்த விஷயத்தை நான் அப்போ சொல்லலை. என்னன்னா, கரெக்டாக நமக்கு ஒரு 13 வயது இருக்கும் பொழுது நம்முடைய வாப்பா இந்த மாதிரி மதரசாவில் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்போது நம்மளுக்கு அதனுடைய நாலேஜில் எதுவும் கிடையாது. மதரசானா என்ன அப்படிங்கன்னா 2006 அப்போ பார்த்தீங்கன்னா, இந்த நம்ம தௌஹீத் சம்பந்தமான இந்த பள்ளிவாசல்களில் இப்படியான ஒரு முயற்சிகள் கிடையாது. ஹிப்ஸ் மதரசா அப்படிங்கிற மாதிரி சேர்த்து ஒரு வருட காலம் படிச்சுட்டு இருக்கேன். கரெக்டாக ஒரு 12 ஜூஸும் முடிச்சிருந்தேன் அந்த ஒரு வருட காலத்தில். வீட்டுக்கு 2 மாதம் லீவு, 2.5 மாதம் கூட லீவு. அப்போ வீட்டுக்கு வாப்பா என்ன சொல்கிறாங்க, என்னப்பா எவ்வளோ படிச்சிருக்க அப்படின்னு கேட்கும்பொழுது 12 ஜூஸ் முடிச்சிட்டேன்ப்பா, இன்னும் கொஞ்சம் இருக்குது. சரி, எப்போ முடிக்க போகிற அப்படின்னு கேட்கும்போது, இன்னும் ஒரு 2 வருடங்கள் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 வருடங்களா? ஏன் அவ்வளோ லாங்காக திங்க் பண்ணுற? 1 வருடம் திங்க் பண்ணேன். அது எப்படி சாத்தியம் எனக்கு தெரியல. அப்போ என்ன பண்ணாங்க, அவங்க டெய்லி வீட்டில் லீவில் 2 மாதம் ஒவ்வொரு நாளும் 2 பேஜ் மரணம். வீட்டில் மதரசாலெல்லாம் எனக்கு சொல்லி தர மாட்டாங்க, நீங்கள் வீட்டுக்கு போய் படிக்கணும், வீட்டுக்கு போய் பண்ணணும், ரிவைஸ் பண்ணணும், எதுவுமே சொல்ல மாட்டாங்க. என்ன பண்ணுவாங்க, எங்கள் வாப்பா டெய்லி காலைல ஃபஜர் தொழுதுட்டு லீவில் என்னடா விளையாட விட மாட்டேங்கிறாங்களே அப்படின்னு இருக்கும். வீட்டுக்கு 2 மாதம் விளையாடுறதுக்கு தான் வருவோம். ஏன்னா அப்போ ஹாஸ்டல், நீங்கள் வீட்டுக்காச்சும் போகிறீங்க, ஹாஸ்டல் நாங்கள் வீட்டுக்கு போக மாட்டோம். அப்போது நீ படிக்கணும், படிச்சுட்டு நான் ஆகணும், 2 மணி நேரம் உட்காந்து படிக்கணும். அந்த டெடிக்கேஷன் அவங்க அன்றைக்கி காட்டினது அல்லாவோட கிருபையினால் 2 ஜூஸு வீட்டில் முடித்தேன். 2 ஜூஸு வீட்லேயே. அந்த 2 ஜூஸ் நான் என்ன பண்ணேன், மதரசாவுக்கு போனதுக்கப்புறம் முதல் 2 நாளில் 2 ஜூஸ் கொடுத்துட்டேன். புது பாடம். எல்லா பசங்களும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. இது பெருமை காட்டி நான் சொல்லலை, உங்களுடைய ஆர்வப்படுத்துறதுக்கு நீங்கள் எவ்வளோ எஃபோர்ட் போடுறீங்க. ஒரு பெற்றோர்களை இப்போ லீவ் வருது, 20 நாள் லீவ் வருது. இந்த 20 நாள் லீவை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒரு டார்கெட் வைங்க, என் பையன் இந்த 20 நாளில் எவ்வளோ முடிக்க போகிறான். அந்த முடிச்சுட்டு அந்த லீவுக்கு அடுத்த நாள் அவன் என்ன பண்ணணும்னு சொன்னால், அந்த முழுமையான அந்த பாடத்தை உடனே கொடுத்துட்டான்னா அவனுக்கு 1 மாத காலத்தினுடைய வேலை அவன் ஒரு 2 நாளில் முடிச்சிடுறான். அந்த 2 ஜூஸ் நான் பண்ணதுனால அல்லாஹ்வோட கிருபையினால 7 மாசத்துல என்னால் முடிக்க முடிஞ்சு. அடுத்த 7 மாசத்துல 18 ஜூஸ் முடிக்க முடிஞ்சது. ஒரு ஆர்வம். அந்த ஆர்வத்தை ஒரு புறத்துலேருந்து காட்டாம அந்த பேரண்ட்ஸ் புறத்துலேருந்து காட்டும் பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அந்த பசங்க இன்னும் கொஞ்சம் அன்பா பாசமா என்ன பண்ணுவாங்கன்னா, காலையில் படிக்கணும், அவங்க உட்காந்து கேட்பாங்க 8 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களே என்னை விளையாட கூட்டிகிட்டு போவாங்க கிரிக்கெட். அந்த ஒரு 14 வயசு பையன், அவனுக்கு ஒரு ஆசை இருக்கும், அவங்களே விளையாடுவாங்க கூட அந்த லீவில். இப்படி அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. அந்த ஸ்பெண்ட் பண்ணனால அவங்களோட ஒரு பாசமாக, அவங்களோட ஒரு ஈடுபாடோட இருக்குது. அல்லாஹ்வோட கிருபையினால் அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மென்மேலும் அவங்களுக்கு இந்த இன்மேலும் மறுமையிலும் தரணும், உங்களுக்கு அந்த ஒரு விஷயத்தை தரணும். இந்த ஒரு நல்ல செய்தியை நீங்கள் இன்றைக்கு போகிறீங்க, வீட்டுக்கு போகிறீங்க, பசங்க இன்னைக்கூட முடிஞ்சு ஒரு 20 நாள் இருக்க போகிறாங்க. நீங்கள் உங்கள் பசங்களை எப்படி நீங்கள் தயார் செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும். இன்ஷா அல்லாஹ் அதான் நான் இந்த இடத்துல என்னுடைய கருத்தை நான் பதிவு செய்கிறேன். அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கும் எனக்கும் நம் அனைவருக்கும் தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.